போன வீடியோவில் நம்ம பாலமலை வழியாக மேல்முடிக்கு மலையேற்றம் செஞ்சு வருஷத்தில் 4 நாட்கள் மட்டுமே பார்க்க முடிகிற ரங்கநாதரையும் அங்கேருந்து புல்மேட்டு பாதையில் மலையேற்றம் செஞ்சு நாடு கண்ட போலியில் அகிலத்தையும் கட்டி காக்கிற சிவபெருமான் கைலாயநாதரை காட்சி கொடுக்குறதையும் பார்த்தோம். இந்த வீடியோவில் பெருமாளையும் சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு மேல்முடியோட இன்னொரு வழியான தடாகம் வழியாக மலை இறங்க போகிறோம். மேல்முடி மலையேற்றம் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 பாதைகள் இருக்கான். ஒன்று பாலமலை பாதை, இன்னொன்று தடாகம் பாதை, 3வது பூச்சியூர் பாதையா. இந்த பூச்சியூர் பாதையில் உள்ளூர் மக்கள் மட்டும்தான் மலையேற்றம் பண்ணுவாங்களாம். காத்தாடிமேடு, கண்ணுத்துக்குழி, நெல்லிக்காத்தோப்பு, சோலைன்னு கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அடர்ந்த வனத்துக்குள்ளே மலையேற்றம் பண்ணணுமா. மக்களே, இப்போ நம்ம தடாகம் வழியில் இறங்கிட்டு இருக்கோம். மேல்முடி ரங்கநாதரை பார்க்க 2 வழிகள் இருக்குது. ஒன்று பாலமலை அந்த ரூட்டு, இன்னொன்று தடாகம் ரூட்டு. இந்த தடாகம் ரூட்டு ரொம்ப செங்குத்து. சதுரகிரியில் சாஃப்ட்வேர் பாதை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி செங்குத்து. ஆனால் 3 கிலோமீட்டர் தான், 20 நிமிஷம் தான் இறங்கியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி மலை வந்தாச்சு. ரொம்ப செங்குத்தாக இறங்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ இறங்குற பாருங்கள், இதே மாதிரி தான் நாங்கள் மலை இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். கால் சரிக்க விழுது பார்த்து. நீ காலை இது பண்ணுற பெரட்டுறையா? என்ன ஆடுது டப்பா? உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பியை பிடிக்க மாட்டாரு. ராமு கண்டுபிடிச்சிட்டேன். பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். அதான் ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லை அண்ணனுக்கு ராஸ்கல். பார்த்து தடாகத்தில் தடையாவே இல்லாம நீ யாரும் காவாயில கவுந்துருப்ப. காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்திருக்கோம். மகளே, ராமன் பாருங்க ஓரா பேசிட்டு இருக்கான் ஆளு. இப்ப கவரை பார்த்தேன் இந்த தாவல. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு பாருங்க. வழுக்குதியா பாத்தியா? எம்கே, நீ பார்த்து வர்றேன்னு என்னைய தள்ளி விட்டுறக்கூடாது. மொழி பாருங்க, இந்த இடத்துல ஒரு சன தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, தெரியுதா? இந்த ஓடுது பாரு. மணி 5 மணி ஆக போகுது. இன்னும் 1 ஹவரில் இருட்டிடும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தடாகம் ரூட்டில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகம்னு சொன்னாங்க. அதனால் நைட்லாம் ஏற அனுமதி இல்லை. சனிக்கிழமையில் தான் அனுமதி, அதுவும் நைட்டு ஏற அனுமதி இல்லை. ஓப்பன் பிளேஸ் தெரிஞ்சிருச்சு. அதான் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரைவாசி மலை இறங்கியாச்சு. முட்டு சந்தா எல்லாம் தலைகீழா இருக்கும். புழுதி பறக்குதே.
இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கேன். இங்க என்னடா ஓடுற? சத்து முத்தா இருக்கு, மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஓடிட்டான். சிறுத்தையை பார்த்த மாதிரி. இப்போதான் சிறுத்தையை பற்றி பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். பாத்து ராமு, சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. அரியையும் சிவனையும் தரிசனம் பண்ணிட்டு இறங்கும் போது தடாகம் வழியில் இறங்கணும். ரொம்ப செங்குத்தா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த தடாகம் ரூட்டில் கருஞ்சிருத்த, சென்னாய், யானையோட நடமாட்டம் அதிகம்னு அடிவார மக்கள் சொன்னாங்க. பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க மக்களே. தடாகம் வழியில் இறங்கிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக இறங்குறோம். நாங்கள் ஒரு 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து 5 மணி ஆகுது. அரைவாசி மலையை முடிச்சாச்சு. தடாகம் ரூட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மேல்முடி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலமலையே ட்ரை பண்ணுங்கள். தடாகம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப செங்குத்து, ரொம்ப செங்குத்து. நாங்கள் ஓடிக்கிட்டு தான் வரோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும். போய்கிட்டே இருப்போம். கீழே யானைங்க. மக்களே பாருங்கள், மேலே வந்து ஒரு வழுக்குப்பாறையில் அப்படியே ஒரு அருவி மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து பாருங்களேன், அங்கேருந்து தண்ணி ஓடுற பகுதி. கிட்டத்தட்ட நாங்கள் இறங்கிட்டோம். இன்னும் ஒரு 10-15 நிமிஷம்தான். வரட்டும். அது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மணி நேரம் அந்த பாதையில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். 4:30க்கு ஆரம்பித்தோம், 5:30 ஆச்சு. ஃபுல்லாக மலை இறங்கியாச்சு. அந்த பாறைகள்லாம் தாண்டி இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. அதான் முடிக்க போகிறோம் நாங்கள். கொஞ்சம் தொலை தான். ஆனால் தடாகம் பாதை வந்து ரொம்ப செங்குத்து. அதான் கருணையே இல்லை அதுக்கு. இறங்கவே நாங்கள் வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ ஏற எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க. வெறித்தனமாக இருக்குது இந்த ரூட்டு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்னை ஒண்ணு செஞ்சிடாத. வாயிலா ஜீவன் பூரா வஞ்ச வச்சு பழி வாங்க ஆரம்பிச்சிருத்தையா. தடாகம் வழியில் இறங்கியாச்சு. இந்த வழியில் ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க கும்பிட்டு வர்ற ஒரு பெருமாள் இருக்கார் பாருங்க. காவல் தெய்வமாக இருக்கார் பாருங்க. தடாகம் வழி இதோட முடிந்தது. நம்ம வந்து எங்கெங்கேயோ போயிட்டு எத்தனை மலையை சுற்றிருக்கோம் பாருங்களேன். காலையில் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணது. இங்கே 6:30க்கு பஸ் ஏறி இங்கே வந்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மேல்முடி காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகள்னு சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். இன்னொரு சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். நம்ம வந்து இறங்கி வந்த மலைகளை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் மேல்முடி மலையில் மலையேறி பெருமாளையும் சிவருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு தடாகம் வழியாக இறங்குறீங்கன்னா கீழே மலையடி வாரத்தில் பார்க்கிங் வசதி மட்டும்தான் இருக்கும். பஸ் வசதியோ ஆட்டோ வசதியோ இருக்காது. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மலைப்பயணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மலையிறங்கி மலைப்பாதையிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வெளியே போகணும்.
அதிக வன உயிரினங்கள் இந்த இடத்துல நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடிவாரத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தடாகம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கிருந்து நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிடலாம். ராமு, என்னால முடியலடா. போ. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ராம பாருங்க வந்து பாய போட்டு படுத்துட்டாப்ல. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?